Hello friends, welcome to our New Shakti channel. Happy பொங்கல் to all. இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொங்கல் இல்லையா, அதனால் நம்ம ஸ்வீட் பொங்கல் செய்ய போகிறோம். சக்கரை பொங்கல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, இது 3/4 கப், பால் 1 டம்ளர், வெல்லம் 500 கிராம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தேங்காய் 1 கப். பாசிப்பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சிம்மில் வச்சு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சு சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் லைட்டாக வறுத்து ஊற வச்சுக்கோங்க. 1/2 hour இந்த அரிசியும் பருப்பு ஒன்றா ஊற வச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அடுப்பை சுத்தம் பண்ணிக்கிட்டு பொட்டு வச்சு குக்கரில் மஞ்சள் கொத்து இருக்கு இல்லையா, அதை கட்டி வச்சுருக்கோம். இப்போ 1 கப் அரிசி, சிறுபருப்பு ஃப்ரை பண்ணி ஊற வச்சுருந்தோம்ல அரை மணி நேரம், அதை இப்போ குக்கரில் போட்டு போகிறோம். 1 கப் இருந்துச்சு அரிசி பருப்பும். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிட்டு போகிறோம். இப்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பால் 1 டம்ளர் எடுத்து வச்சோம்ல, அதையும் இதிலே ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஒரு கப் பால் ஊற்றணும் இல்லையா. இப்போ மூடி போட்டு 3-4 விசில் நல்லா வேக விட்டுக்கலாம். வெல்லம் 1/2 கிலோ எடுத்து வச்சோம் இல்லையா, அதை 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி, பாகு காய்ச்ச வேண்டாம், நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் மண் தூசிலாம் இருக்கும், அதனால் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 4 விசில் விட்டு நிறுத்தியாச்சு. இப்போது நம்ம வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டு முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ திராட்சையும் போட்டு இது போல் ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து பொங்கல்லே போட்டாச்சு. அடுத்து இந்த மீதி இருக்குல்லையே அந்த நெய், இதுலேயே நம்ம எடுத்து வச்ச தேங்காய் அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இதை அப்படியே ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெய்யில் வறுத்த தேங்காய் இதிலே போட்டாச்சு. இதோட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கிளற வேண்டியதுதான். கடைசியாக ஏலக்காய் தூள் எடுத்து வச்சு எல்லாம் பொடிச்சு அதையும் போட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்ம சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டு இறக்கிடலாம். நம்ம பொங்கல் தயார். இதுவும் நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது போன்ற சுவையான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. Thank you for watching.